பூர்வீக சொத்து இன்னைக்கு 1,00,00,000 ரூபா, 2,00,00,000 ரூபா, 5,00,00,000 ரூபா, 10,00,000, 50,00,000 கிடைக்குதுன்னா, அப்போ உங்க ஜாதகத்துல உழைக்காம கிடைக்கிற காசு நம்ம முன்னோர்களோட சொத்து தானே அது. ஆனால் அந்த சொத்த அனுபவிச்சுட்டு, நம்ம முன்னோர்கள் குடுத்த சொத்த வாங்கி, இத்தனை காலமா நம்மளுக்கு இடம், தடம், வீடு, வாசல், சொத்து, சுகமெல்லாம் பார்த்து பார்த்து கட்டி, வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் நம்ம உழைக்காத இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் உழைச்சு, நம்மளுக்கு இந்த சொத்த குடுத்துருக்குறாங்கன்னு ஆனந்தமா நீங்க அந்த சொத்த வாங்கிட்டீங்க. சந்தோஷம் தான். அந்த முன்னோர்கள் உருவாக்கின வலியும், வேதனைக்கு அந்த ஆத்மா சாந்தி ஆயிருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு மாசம் மாசம் அமாவாசைக்கு ஒரு படி சோறுல ஒரு எள்ளு கலந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். இல்ல வருஷத்துல புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை அன்னைக்கு அந்த முன்னோர்கள நெனச்சு நீங்க குடுத்த சொத்துல தான் வாழ்றோம். நீங்க மேல் ரோகத்துல போய் இருந்து எங்கள எல்லாம் வாழ்த்துங்க கடவுளேன்னு சொல்லி, கொஞ்சமாவது நம்ம அந்த பெரியோர்கள நெனச்சா தானே நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வேலை செய்யும்.